கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உறவினர்களால் ஏற்பட்ட மனவேதனைகள், உங்களால் மறக்க முடியாத ஒரு வார்த்தைகளையும் மறக்க முடியாத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள 4ஆம் வீட்டிற்கு 6ஆம் அதிபதியின் தொடர்பு ஏற்படும் பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். பாசமாய் பழகிய உறவினர்கள் அனைவருமே தீராத ஒரு மனவேதனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். ஆனால் அதுவரைக்கும் உங்களிடம் நன்றாக பழகியவர்களாகத்தான் இவர்கள் அனைவருமே இருப்பார்கள். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க ஏன் இவர்கள் இப்படி மாறிவிட்டார்கள், ஏன் இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கிறார்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். முக்கியமாக நீங்க நல்ல நிலையில் இருந்த பொழுது உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய சொந்த பந்தங்கள் தான், அதை ஒரு சொந்த பந்தங்கள் தான் உங்களுடைய சின்ன சின்ன பொருளாதார சரிவின் போது உங்களை அப்படியே ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அப்பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் புரிந்திருக்கும். இவர்கள் நம்மை தேடி வந்தது நம்மளுடைய உண்மையான மனதை கிடையாது. அவர்களுக்கு தேவையானது பணம், பொருள், அந்த அதாவது தலைமையாக நடந்து கொள்ளக்கூடிய குணங்கள். இதை வைத்து மட்டுமே தான் இந்த நபர்கள் நம்மை இத்தனை நாட்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் என்கிற ஒரு உண்மையானது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிச்சத்திற்கு நிச்சயமாகவே வந்திருக்கும். இனிமேலாவது நீங்கள் உறவினர்கள் இடத்தில் கொஞ்சம் உண்மையாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். விசேஷங்களுக்கு உங்களை அழைக்காமல் தவிர்ப்பது, 4 பேர் முன்னிலையில் உங்களை தரம் தாழ்த்தி பேசுவது என அவங்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் ஒரு மனவேதனைகளை கூட தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எப்படி ஏற்பட்டது, இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களை அதிகமாக காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். நேரில் அண்ணா தம்பி என்று உருகிவிட்டு பின்னால் உங்களுடைய வீழ்ச்சியை கொண்டாடிய உறவுகளின் நரிக்குணங்கள் உங்களுக்கு பெரும் ஒரு பாடத்தையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். இனிமேலாவது நீங்கள் உறவினர்கள் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும், அவர்களை எந்த ஒரு இடத்தில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து அறிந்தால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஆறாத ஒரு காயங்களும் இன்னும் உடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உடலில் ஏற்பட்ட காயங்கள் கூட சில நாட்களில் ஆறிவிடும். அது ஒரு அடியாக இருக்கட்டும், ஒரு தழும்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் வலிக்கும். ஆனால் நம்முடைய மனதில் ஏற்பட்ட காயங்கள் ஆண்டுகள் கடந்தாலும் வலித்து கொண்டே தான் இருக்கும். அதிலும் நெருங்கிய உறவுகள் செய்து சின்ன சின்ன தவறுகள், ஏமாற்றங்கள், குழப்பங்கள், தேவையில்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவர்களாகவே எடுத்த முடிவுகள், இது அனைத்தும் இன்னும் சில கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல கடகம் ராசிக்காரங்க இப்போதுமே பெரியவர்களின் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் விளங்குவதால் உங்களுக்கு அவர்களை திருமணம் செய்து வைப்பது என எல்லா விதமான செயல்களையும் அவர்கள் உடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறதா இல்லையா என்று கூட கேட்காமல் சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை தேடி கொடுத்திருப்பார்கள். அது ஆரம்ப கட்டத்தில் நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும், ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை செய்தார்கள், அது எந்த அளவுக்கு ஒரு காயத்தை தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்த ஒரு காலகட்டங்கள் இன்னும் இறந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு காயங்களும் ஒரு காலங்களும் இருந்திருக்கலாம். அது ஒரு துரோகமாக இருக்கலாம், ஒரு பிரிவாக இருக்கலாம், ஒரு அவமானமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதிகம் நம்பிய ஒருவரின் செயலில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மனிதர்களை நம்பக்கூடிய விதங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டிருக்கும். இனிமேலாவது நீங்கள் மனிதர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுத்தால் இன்னும் நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேல் நெருக்கடிகள் என்பது குறையும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் புதிய திட்டங்களை செய்ய வேண்டும், புதிய தொழில்களை தொடங்க வேண்டும் என்று
என்ற ஒரு நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நெருக்கடிகள் என்பது குறைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு கொண்டு அதை எப்படி நம்ம முடிக்கப் போகிறோம் என்று தெரியாமல் எதை பற்றியும் நீங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யோசிக்கவே வேண்டாம். இரண்டாவதாக, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் எல்லா விதமான விஷயங்களிலும் ஏற்படும். முக்கியமாக ஆன்மீக பணிகளில் ஒரு நபர்களை அவர்களை சந்திப்பதில் இருந்து அவர்களை எப்படி உங்களுடைய பக்கம் இழுக்க வேண்டும், ஒரு படிப்பை எந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில் படிக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டால் இனிமேல் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க உதவும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படவும் தொடங்கும். தாயாரின் ஆசீர்வாதங்கள் இப்பொழுது ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. கடகம் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் எனப்படும். தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த இடத்திற்கு சுப கிரகங்களின் பார்வை பவித்திரமாக பவிவதால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடந்த காலங்களில் அவங்களின் உடல்நல குறைவால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகளும் மன உளைச்சல்களும் இனிமேல் முடிவுக்கு வந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். தாயாரின் உள்ளங்கள் குளிர்ந்து அவர்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமைந்து உங்களுடைய அனைத்து தடைகளையும் அதை தகர்த்து எரிய போகிறது. தாயின் ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம தொடங்கக்கூடிய காரியங்களில் இருந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடிகள் வரைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே புரிந்து கொள்வீர்கள். தாயின் வழியிலான பூர்வீக சொத்துக்களும் சீதனங்கள் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு யோகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். இதுவும் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் ஒரு கேள்விகள் ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேல் நெருக்கடிகள் என்பது குறையும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் புதிய திட்டங்களை செய்ய வேண்டும், புதிய தொழில்களை தொடங்க வேண்டும் என்று ஒரு நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நெருக்கடிகள் என்பது குறைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு கொண்டு அதை எப்படி நம்ம முடிக்கப் போகிறோம் என்று தெரியாமல் எதை பற்றியும் நீங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யோசிக்கவே வேண்டாம். இரண்டாவதாக, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் எல்லா விதமான விஷயங்களிலும் ஏற்படும். முக்கியமாக ஆன்மீக பணிகளில் ஒரு நபர்களை அவர்களை சந்திப்பதில் இருந்து அவர்களை எப்படி உங்களுடைய பக்கம் இழுக்க வேண்டும், ஒரு படிப்பை எந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில் படிக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டால் இனிமேல் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க உதவும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படவும் தொடங்கும். தாயாரின் ஆசீர்வாதங்கள் இப்பொழுது ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. கடகம் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் எனப்படும். தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த இடத்திற்கு சுப கிரகங்களின் பார்வை பவித்திரமாக பவிவதால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடந்த காலங்களில் அவங்களின் உடல்நல குறைவால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகளும் மன உளைச்சல்களும் இனிமேல் முடிவுக்கு வந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். தாயாரின் உள்ளங்கள் குளிர்ந்து